விஸ்வநாதன் சன்ஸ். வீடு சின்னதோ பெருசோ அது எப்படி இருந்தாலும் அதில் ஒரு சோல் இருக்கணும். சோல் இல்லாத வீடு எவ்வளோ கிராண்டாக இருந்தாலும் அதை பார்த்த உடனே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அது ஒரு செட்டுன்னு. இந்த படத்தில் வர அந்த வீடு ஒரு லொக்கேஷனாக இல்லை, ஒரு கேரக்டராக ஃபீல் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸில் ஹைனனா படத்துக்கு அப்புறம் ஒரு லக்ஸூரியஸான வீட்டுக்குள்ளே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல் இருக்குன்னு ஃபீல் பண்ண வச்ச படம் இது. ஆக்சுவலி நம்ம சினிமா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டலோனாக நிற்கிறதுக்கான ரீசன் நம்ம நிறையா ஃபீல் குட்டான சோல்ஃபுல்லான மூவிஸை கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸை டிசர்வ் பண்ணுது. இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோரியில் ஒரு சீன் பிசுறு தட்டுனாலும் மொத்த படமுமே ஆர்டிஃபிஷியலாக ஓவராக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த சென்சிட்டிவ் எமோஷனல் ஜோனை ரொம்ப நேச்சுரலாக ஹேண்டில் பண்ணுறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம வெங்கி. எல்லாருமே இந்த படத்தோட எமோஷனல் வேவ்லென்த்தில் பர்ஃபெக்டாக சிங்க் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். சூர்யாவோட பிக்கஸ்ட் ப்ளஸ் என்ன தெரியுமா? அவரை சில இடங்கள்ல இந்த படத்தில் கிரே ஷேடில் காட்டினாலும் நம்ம மனசு இது அவர் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் சஞ்சய் விஸ்வநாதா ப்ளே பண்ணியிருக்கிற நம்ம சூர்யாவோட கேரக்டர் எதையுமே பெருசாக வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். அம்மா இறந்த நேரத்தில் கூட வெளியில் எல்லாத்துக்கு முன்னாடியும் ரொம்ப சோகமாக கல் மாதிரி இருக்கிற மனுஷன் யாருமே இல்லாத 4 செவருக்குள்ளே அவங்க அம்மாவை நினச்சி கதறி அழுது உடஞ்சி அவங்க அம்மா ஃபோன்லேருந்து தான் ஃபோனுக்கு ஒரு கால் பண்ணுற அந்த சீன் பீக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வெங்கி என்னும் சைலண்டான சம்பவக்கார டைரக்டர் தான் சூர்யா சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் அகரமில் சூர்யா சார் பண்ணுற அந்த சர்வீஸை இந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு பாயிண்டில் ரொம்ப சப்டிலாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அது ஃபோர்ஸ்டு ரெஃபரன்ஸாக இல்லாமல் கேரக்டரோட ஜேர்னிக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்கு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு காஸ்டிங்னு சொல்லலாம். அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பாடி கார்ட்ஸ், மாப்பியா வர்ற சுனில் ரெட்டி, ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், ரவீனா, டிப்பிக்கலான சொந்தக்காரன் நாசர், காளி வெங்கட், யாருமே சும்மா பேக்ரவுண்டில் நிற்க வச்ச கேரக்டர்ஸ் இல்லை. ஒவ்வொருத்தரும் அந்த ஸ்டோரியோட சோலில் ஒரு ஷேர் இருக்குது. இந்த படத்தோட பில்லர்ஸ்னு கண்டிப்பாக ராதிகா மேமையும் மமிதாவையும் சொல்லலாம். நிர்மலாங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிற ராதிகா மேம் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னென்னு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டியிருக்காங்க இந்த படத்தில். கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் ஒரு குல்ஃபிக்காக, ஒரு ஸ்வீட்காக செல்லமாக பையன்கிட்ட கேட்டு வாங்கி சண்டை போட்டு சாப்பிட்ற அம்மா. அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல். அதை ஓவராக பண்ணியிருந்தா ஆர்டிஃபிஷியலாகவும், அண்டர்பிளே பண்ணியிருந்தா இம்பாக்ட் இல்லாமல் போயிருக்கும். சூர்யா சாருக்கு ஈக்குவலாக மமிதா இந்த படத்தை தன்னோட தோல்ல சுமந்துருக்காங்கன்னு சொல்லலாம். மமிதாவோட கேரக்டருமே ரொம்ப ஓவராக பண்ணாலும் தப்புன்னு ஆயிரும், ரொம்ப கம்மியாக பண்ணாலும் தப்புன்னு ஆயிரும். ஒரு மீட்டர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கும். அதை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அம்மாவுக்கு மட்டும் கொடுத்துருந்த இடத்த மேடிக்கும் சஞ்சு கொடுத்துட்டாருங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஃபோன் சீன் வச்சுருக்காங்க. கடைசியாக பெருசாக டைலாக் இல்லை, பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அந்த ஒரு சீனில் சஞ்சுவோட கேரக்டர் ஆர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷனில் நீ இங்கே இருக்கிற வரைக்கும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னவர் படத்தோட முடிவில் நீ எங்கே இருந்தாலும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறப்போ படம் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷனல் ஃபுல் சர்க்கிளுக்கு வருது. இந்த 2 டைலாக்ஸுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஜேர்னி தான் விஸ்வநாதன் சன்ஸ். நான் படம் பார்க்குறப்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடிட்டாங்க. நீங்களும் படம் பார்த்துருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.